ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். நேற்றுக்கு ஊறுகாய் போட்டிருந்தோம் இல்லையா, தக்காளி ஊறுகாய். பாருங்கள், நல்லா நேற்றுக்கு போட்டு எப்படி பாருங்கள், நல்லா அந்த 200 கிராம் எண்ணெய் தான் ஊற்றணும். அந்த எண்ணெய் வெளியில் வந்துருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஈஸி சமையலில் நீங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு தயிர் சாதம் தான். தயிர் சாதம் வந்து எப்போவுமே வந்து நம்ம குழச்ச தயிர் சாதம் பண்ணணும்னு சொன்னால், ஒரு டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சிரும். இதிலே கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாதம் குழஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதில் நம்ம உப்பு போட்டோம். நம்ம இப்போ எதுவும் ஒரு தாளிப்பு மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்னது இஞ்சி பொடிசாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அது சாப்பிட்ற கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிட்டு இதோட நம்ம இந்த ஒரு டம்ளர் பால் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது பாருங்கள், இது வீட்டில் போட்ட தயிர், பசும் தயிர். எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாக. வீட்டில் போட்டால் பசும் தயிர் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதோடு போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுடலாம். ஒரு டம்ளர் பால் விட்டுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம இதை தாளித்து வச்சுருக்கோம்ல, இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டா முடிஞ்சது வேலை. அவ்வளோதான். அந்த ஊறுகாய்க்கு இது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த குழச்சி தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம இந்த சாதத்தை குழச்சி எடுத்து வச்சிங்களேன், இந்த தாளித்து ஒரு 5 நிமிஷம், இந்த சாதத்துக்கு இது ஒரு 10 நிமிஷம், மொத்தமே ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேலை. அவ்வளோதான். ஈஸி சமையலாம் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். பால் நம்ம இன்னும் என்ன ஊற்றிக்கலாம். ஆனால் இது அளவு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறு கெட்டியாயிடும். அப்போ நம்ம பால் வேணால் எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கட் பண்ணி பார்த்தீங்களா, இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். கப்பில் சர்வ் பண்ணி கொண்டது. அதோட தயிர் சாதமும் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணால் ஒரு பொள்ளங்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். இது நம்ம கூட்டு ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதனால் இது போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏகாதசி, அதுக்காக. அவ்வளோதான். தெரிவிக்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். நம்ம இப்போ ஈஸி சமையலால் வெயிலுக்காக சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக சமையல் ஈஸி சமையல் தான் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.